ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாம்ஸில் மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கால்குலேஷன் கிடையாது, யூனிட் கன்வர்ஷன் தான். 1 மார்க் உங்கள் செலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். when you convert an inch from British to SI units, it is dash centimeter. ஒரு அங்குலத்தை பிரிட்டிஷ் அலகுகளில் இருந்து எஸ்ஐ அலகுகளுக்கு மாற்றும் போது அது டேஷ் சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டமில் லென்த்தை அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ச்சை யூஸ் பண்ணுவோம். இன்ச்சுன்றது பிரிட்டிஷ் சிஸ்டத்துக்கு. எஸ்ஐ யூனிட்ல நம்ம மீட்டர் இல்லை சென்டிமீட்டர் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். மீட்டர் ஆர் சென்டிமீட்டர். இப்போ இந்த கன்வர்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? இதே இது என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமீட்டர் கீழே கேட்காம உங்களுக்கு எம்எம்ல கேட்பாங்க. சரி, எனக்கு வந்து 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர் நான் இப்போ சொல்லிட்டேன். எனக்கு 2.54 சென்டிமீட்டர். அப்போ நான் என்ன பண்ணணும்? எம்எம்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm. கரெக்டா? எனக்கு இந்த சைடு 2.54ன்னு இருக்குது. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்? 2.54ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நான் இந்த சைடும் 2.54ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? இன்ட்டு 10 mm ஈக்குவல் டு மல்டிபிள் 10 பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி தெளி வந்துருமா? 25.4 mm. இப்போ இதே கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டு when you convert an inch from British to SI units, it is dash mm அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? 25.4 mm சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் பர் ஸ்டிரேடியன் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். வாட் பர் ஸ்டிரேடியன் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். வாட் அப்படின்றது என்னது? பவரோட யூனிட்டா? வாட்ன்றது என்ன பண்ணும்? பவரை குறிக்கும். ஸ்டிரேடியன் அப்படின்றது வாட்ன்றது பவரு, ஸ்டிரேடியன்றது சாலிட் ஆங்கிள் குறிக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சாலிட் ஆங்கிள் போட்டுக்கலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில், ஒரு குறிப்பிட்ட திசையில், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எவ்வளவு பவர் ரேடியேஷன் வெளிப்படுது அப்படின்றது தான் இதோட மீனிங். பவர் பை சாலிட் ஆங்கிள்ன்றது ஒரு குறிப்பிட்ட சாலிட் ஆங்கிளில் வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கு பேர் தான் ரேடியேஷன் இன்டென்சிட்டி. ஸோ இதோட சரியான ஆப்ஷன் என்ன? ரேடியேஷன் இன்டென்சிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாமா? மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு நிமிஷம் பாருங்கள். பர்மியபிலிட்டி இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பர் மீட்டர். பர்மிட்டிவிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபாரட் பர் மீட்டர். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் பர் மீட்டர். ரேடியேஷன் இன்டென்சிட்டிக்கு வாட் பர் ஸ்டிரேடியன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியாச்சு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஃபூட்டோட சில கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகும். 1 ஃபூட்டுன்றது 12 inches. 1 ஃபூட்டுன்றது சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30.48 சென்டிமீட்டர்னு வரும். இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 1 இன்ச்சுன்றது 2.54 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சைடு 12ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும்? இந்த சைடும் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12 × 2.54 சென்டிமீட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 30.48 சென்டிமீட்டர்னு உங்களுக்கு என்ன பண்ணும்? ஃபூட்லேருந்து உங்களுக்கு சென்டிமீட்டர், இன்ச்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஃபூட்டை கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 மைல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர். 1 மைல் என்பது தோராயமாக டேஷ் கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மைல் அப்படின்றது 1.6094 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் என்ன பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்.
1 மைலுன்றது 1.6 கிலோமீட்டர் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஒரு மைல். ஆர்மி செலெக்ஷனில் இதை வைப்பாங்க. 1500 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர்ஸ். எக்ஸ்ட்ரா இன்னொன்றுத்தையும் ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது 1.852 கிலோமீட்டர். நீங்கள் எல்லா டிஜிட்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். 1.8 கிலோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதே மாதிரி 1 யார்டு அப்படின்றது 0.000914 கிலோமீட்டர், இல்லைன்னா ஆர் 0.914 மீட்டர்ஸ். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஜென்ரலி த கெப்பாசிட்டி ஆஃப் அ பேட்டரி இஸ் ரிட்டன் இன் டேஷ். பொதுவாக ஒரு மின்கலத்தின் கொள்ளளவு டேஷில் எழுதப்படுகிறது. உங்கள் ஃபோனில் எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது? 5500 எம்ஏஹெச்சா இல்லை 6000 எம்ஏஹெச்சா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த எம்ஏஹெச் இல்லை ஏஹெச் தான் பேட்டரியோட கொள்ளளவு. ஒரு பேட்டரி எவ்வளோ நேரம் மின்சாரத்தை நமக்கு தருது அப்படின்றது தான் அதோட கெப்பாசிட்டி, கொள்ளளவு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்பியர் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ஆம்பியர் ஹவர் ஆப்ஷன் ஏ. ஆம்பியர்ன்றது கரண்ட்டு, ஹவர்ன்றது டைம். கரண்ட்டை எவ்வளோ நேரம் தருது அப்படின்றத சொல்கிறதுக்கு ஆம்பியர் ஹவர்னு. அப்போ கரண்ட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ். ஒரு பேட்டரி எவ்வளவு சார்ஜை சேமித்து வச்சிருக்குன்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் நம்ம ஃபோன் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எம்ஏஹெச் மில்லி ஆம்பியர் ஹவர்னு இருக்கும் ஃபோனில். ஃபோன் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஹெச். அதே பெரிய கார் பேட்டரி இல்லை இன்வெர்டர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, கார் ஆர் இன்வெர்டர் எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு ஏஹெச் ஆம்பியர் ஹவர்னு இருக்கும். சரி, மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் வராதுன்னு பாருங்கள். ஆம்பியர்ன்றது கரண்ட்டோட யூனிட் மட்டும்தான், அதனால ஆப்ஷன் பி வராது. கிலோவாட் ஹவர் இது நம்ம வீட்டோட கரண்ட் பில்லை கணக்கை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு வரக்கூடியது, அப்போது இதுக்கும் வராது. டெஸ்லான்றது இது காந்தப்புலத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா அதில் ரிலேட்டடாக என்னென்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் யூனிட்? பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்னு நினச்சி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அடிப்படை அலகுகள் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் நமக்கு 7 இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த 7ல் இது வருமா வராதா? வாங்க செக் பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அடிப்படை யூனிட்ஸ் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், அக்யூரேட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை பற்றி பார்ப்போம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா. இப்போ மீட்டர் அப்படின்றது நீளம், லென்த்துக்கு வரக்கூடியது. கிலோகிராம் அப்படின்றது நிறைக்கு வரக்கூடியது. செகண்ட் அப்படின்றது டைமுக்கு வரக்கூடிய யூனிட். ஆம்பியர்ன்றது கரண்ட்டுக்கு வரக்கூடியது. கெல்வின்றது உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சருக்கு. மோல்ன்றது பொருளின் அளவு. ஒளிச்செறிவோட யூனிட் கேண்டிலா.
இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிலா, மோல், ஆம்பியர் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. இப்போ ரேடியன் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரேடியன்றது உங்களுக்கு ஆங்கிளை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆங்கிள் மெஷர். இப்போ வந்து நீங்கள் யூனிட்ஸை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த 7த்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இந்த 7ம். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லாமல் இன்னும் 2 யூனிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட். இந்த சப்ளிமெண்ட்ரி யூனிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா துணை அலகுகள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரேடியன்றது உங்களுக்கு பிளேன் ஆங்கிளோட யூனிட். ஸ்டீரேடியன் இது ரெண்டும் தான் உங்களுக்கு துணை அலகுகளில் வரும். ஸ்டீரேடியன்றது உங்களுக்கு சாலிட் ஆங்கிளோட யூனிட். சரி, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தாச்சு, சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்து டெரிவேட் யூனிட்ஸ். டெரிவேட் யூனிட்ஸ்ன்றது இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடியது டெரிவேட் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. டெரிவேட் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூட்டன், ஜூல், வாட், பாஸ்கல் எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டெரிவேட் யூனிட். பின்வருவனற்றில் எது வழி அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிப்படை அலகு ஃபண்டமெண்டல் யூனிட் எதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டெரிவேட் யூனிட் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து உங்களுக்கு இதில் எது அப்படின்றது தான் கொஸ்டின். கரெக்டாக ஃபண்டமெண்டல் யூனிட் இதில் எது மோல் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் யூனிட். மோல்ன்றது எதுக்கு வரக்கூடியது? மோல்ன்றது பொருளின் அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரி, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த லூமன் அப்படின்றது வந்து ஒளிப்பாயத்தோட அலகு, லூமினஸ் ஃப்ளக்ஸ். இது ஒரு டெரிவேட் யூனிட். அப்போ இது வராது. வோல்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டெரிவேட் யூனிட் தான். அப்போ இதுவும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ரேடியன் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். சப்ளிமெண்ட்ரி யூனிட்னு பிளேன் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் டஸ் நாட் ஹாவ் டைமென்ஷன்ஸ். பின்வரும் அளவுகளில் எது எந்த அளவிற்கு பரிமாணங்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து ரிலேட்டிவ் இல்லை ரேஷியோ அப்படின்ற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி அதுக்கு டைமென்ஷன்றது இருக்காது. அப்போ இங்கே ரிலேட்டிவ்னு வர்றது என்னது? ஆப்ஷன் சி, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஏன்னா ஒரே மாதிரியான 2 அளவுகளை நம்ம அங்கே வகுக்கிறப்ப அதோட அலகுகள்லாம் நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரி, இப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? 1/டைமா? அப்போ இதோட டைமென்ஷன் உங்களுக்கு என்ன வரும்? t⁻−1. கீழே 1/tன்னு வந்துடும். டீயை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா t⁻−1ன்னு எழுதிக்கலாம். வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இதுவும் ஏதோ ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது, இதுவும் ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது, இதுவும் ஒரு லென்த்தாக தான் இருக்க போகுது. அப்படின்னா 3 டைம்ஸ் எல்லுன்னு வரும். அப்போது L³ அப்படின்னு எழுதிக்கலாமா? ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஃபோர்ஸுக்கு mLT⁻². சரி, இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து டைமென்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே நம்ம டைமென்ஷன் எழுதணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா, வால்யூமோட ஃபார்முலா தெரிஞ்சனால என்ன பண்ணீங்க? இது எழுதுனீங்க. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? இப்போது மாஸுக்கு இன்ட்டு ஆக்சலரேஷன்றது நீங்கள் எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி பை டைம்னு எழுதலாமா?
மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பை டைம்னு இருக்கா, மாஸ் பை டைம்னு எடுத்துக்கோங்க. இந்த வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சலரேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெலாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டியோட ஃபார்முலா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு எம்மு போட்டுருவீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல் வரும் லென்த்து, ஏன்னா அது ஏதோ ஒரு லென்த்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். டைமுக்கு டிவைடட் பை டி இன்ட்டு டி அப்படின்னு வந்துடும். கீழே நான் என்ன பண்ணிக்கலாம், சீக்வல் டு எம்எல் பை டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த டீயை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எம்எல் டி பவர் -2 அப்படின்னு எனக்கு என்ன பண்ணிடும், ஃபோர்ஸோட டைமென்ஷன் கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், எந்த இது கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஃபார்முலாலேருந்து எம்எல்டி பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் கிடச்சிரும். In angular measurement, 1 radian is equal to dash degrees approximately. கோண அளவீட்டில் ஒரு ரேடியன் என்பது டேஷ் பாகங்களுக்கு சமம் தோராயமாக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. நோ டைமென்ஷன் அப்படின்னு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஸ்ட்ரெயின்ன்றது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஏன்னா இங்கே லென்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எம்முன்னு போடுவீங்க, டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த்துக்கும் எம்மு தான், ஒரிஜினல் லென்த்துக்கும் எம்மு தான் போது எம்மு கேன்சல் ஆகிடும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு ஆங்கிள், ரேடியன். இது எதுக்குமே என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்க் பை ரேடியஸ். சரி, ஓகேங்க. இந்த கொஷினில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை ரேடியன்ஸ் அப்படின்னா 180 டிகிரிஸ். இப்போ நீங்கள் இப்போ 1 ரேடியன் அப்படின்றதுக்கு 180 டிவைடட் பை பைன்னு வந்துடும். பைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3.14 வேல்யூ போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 57.295 அப்படின்ற வேல்யூ வரும். உங்களுக்கு சப்போஸ் ரேடியன்கோட டிகிரிஸ் வேல்யூ தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பையை சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக கூட எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் பெட்டர் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். 57.27 ஆப்ஷனை பிஏ சூஸ் பண்ணிக்கலாமா? அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 57.3 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரேடியனோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 57.27 அப்படின்னு சொல்லிட்டு 57.27 டிகிரிஸ். சரி, அப்போ வந்து பை ரேடியன்ஸ் அப்படின்றதும் பார்த்தாச்சு 180 டிகிரி அப்படின்னு. அப்போ 2 பை ரேடியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரியாக இருக்கும். பை பை 2னா இங்கே பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 180/2 போடுவீங்க, 90 டிகிரின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் டஸ் நாட் ஹேவ் எஸ்ஐ பேஸ் யூனிட்? பின்வரும் விருப்பங்களில் இருக்காங்க, ஆனால் இது எப்படி வராது. எதற்கு எஸ்ஐ அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸை அந்த 7 யூனிட்ஸ் பார்த்தோம்ல, அதை டக்குன்னு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது, மோல்ன்ற யூனிட் வந்துருமா. லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் கேண்டிலா. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர். இந்த மூணுமே உங்களுக்கு அடிப்படை அலகுகள் தான். ஆனால் ஆப்ஷன் டி பாருங்க, ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஒரு டெரைவ்டு யூனிட். ஃப்ரீக்வன்சின்றது உங்களுக்கு தெரியும் 1/t.
இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டஸ் நாட் ஹேவ் எஸ்ஐ பேஸ் யூனிட் தானே கேட்குறாங்க. இப்போ எது எஸ்ஐ பேஸ் யூனிட் கிடையாது, ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேஸ் யூனிட். பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்தோன்னா அந்த 7 யூனிட்டில் என்ன இருக்குது, கேண்டிலா தான் இருக்குது. மற்ற எல்லாமே டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. கேண்டிலான்றது எதோட யூனிட், லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.